ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாம் இறையியல் தியாலஜி பற்றி நிறைய விஷயங்கள் வேதத்தில் வாசிட்டே இருக்கிறோம். அதில் உள்ள அறிவியல் சம்மந்தப்பட்ட காரியங்களை நம்ம சேர்த்து பார்த்துட்டே வந்தோம். இப்போது கடந்த 2 வாரமாக கேளுங்கள் தரப்படும், ஏன் நம்ம ஜெபம் பண்ணோம், இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபம் பண்ணார், அதுக்கான பின்னணி காரியங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வேறொரு காரியத்தை பார்க்க போகிறோம். நம்மோடு கூட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கி நம்மோடு கூட இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய சேனல் வைஸோ பைபிள் அதை நாங்கள் கீழே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் அப்படியும் கேட்குறாங்க, அந்த ஸ்பெல்லிங் என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. நீங்கள் பாருங்கள், அந்த சேனலையும் போய் பாருங்கள். வாங்க நம்ம பிரதரை போய் கேள்வி கேட்கலாம். ப்ரைஸ் லார்ட் பிரதர். ப்ரைஸ் லார்ட். சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு போயிடலாம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் யுவர் கைண்ட் இன்விடேஷன். ஆல் க்ளோரி டு ஜீசஸ். அது இன்றைக்கி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ்வலாக கேட்பீங்க, இந்த கமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்களான்னு யூஸ்வலாக கேட்பீங்க. அதில் ஒரு 2 பாயிண்ட் நான் ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். என்னென்னா, இதை நம்ம ஆரம்பித்தது இப்போ இருக்க ஜென்ரேஷன் இவங்களை ரீச் பண்ணுங்கிற தீமில் தான் ஆரம்பித்தோம். ஒருத்தர் எழுதியிருந்தார், இந்த ரெவலேஷனில் ஒரு அம்மா சேப்பு கலர் சாரி கட்டிட்டு வருவாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மைண்ட் செட் இருக்கிற இதை எழுதினது என்னுடைய அசம்ஷன் இந்த ஜென்ரேஷனாக தான் இருந்திருக்கணும். அதை ஒரு வேர்டிங்ஸ் வச்சு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பர்சனாக தான் இருந்திருக்கணும். இவங்களை ரீச் பண்ணுங்கிற இன்டென்ஷனில் தான் அதை ஆரம்பித்தது. காட்ஸ் கிரேஸ் அது போய் ரீச் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. பொதுவாக கமெண்ட்ஸை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். எல்லாத்துலேயுமே என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கு ஏங்கிற காரணத்தை நான் ஏற்கனவே பல தடவையும் சொல்லியிருக்கிறேன். நான் எதனால் இந்த இதுக்கு நம்ம கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருக்குறோன்னா, இந்த கேள்விகள்லாம் அவங்க கேட்க விரும்புவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனநிலை என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் ஒன் சைட் பேசிக்கிட்டே இருக்கோம், அவங்களுடையதான தேவைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாத்துலேயுமே இந்த கமெண்ட்ஸை மட்டும் இந்த ப்ரோக்ராம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்கம் நமக்கு இந்த கமெண்ட்ஸில் அவங்க கேட்குற கேள்விகள் வருது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்க மனநிலை, நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மாதிரி க்ரௌடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறத நமக்கு தெரிய வைக்கிது. ஆக்சுவலாக வெளிப்படுத்தல் 17 உள்ள அம்மாவை பற்றி தான் அவர் கேட்டிருக்கோம். ஆமாம் ஆமாம், நம்ம அதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். 17ஆம் அதிகாரத்தில் உள்ளதை வந்து ஒரு சிட்டி, ஓகே, அதே 18 இருக்கும், அது மகா நகரம்னு. அது 2 கலரில் ட்ரெஸ் இருக்கும், ரெட் அண்ட் பர்பிள்னு இருக்கும் அந்த இடத்துல, ஸ்கார்லெட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஏன் சிவப்பு கலர், ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, ரத்தாம்பரத்துக்கு ஒரு ரீசன் இருக்குது, சிவப்பான ஆடைக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது வந்து ஆக்சுவலி ஒரு மிக முக்கியமான சப்ஜெக்ட் அது. இவரோட கேள்வி வந்து நார்மலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது ஸோ இந்த இதை பார்த்தா அப்புறம் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஸர் ஒருத்தர் உங்களுக்கு கூட இந்த ஃபீட்பேக் அனுப்பிச்சிருந்தேன். அதாவது இந்த எவல்யூஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு எனக்கு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது, ஆனால் இப்போயும் அதோட வேலையை அது பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும், காட்ஸ் கிரேஸ் அது மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை, நம்ம வந்து எப்பவுமே 2 வகையான டேக்அவே இருக்குது. நமக்கு 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இப்போது சமைச்சு இப்போ சாப்பிட்றது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம விதைக்கிறது ஒரு காலத்தில் முளைச்சி வர்றதுன்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எதை யார் எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம செயின்ட் பால் இருக்கார் இல்லைங்களா, பரிசுத்த பவுல் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, ஜெயிலுக்கு வெளியே விட்டிங்கன்னா அன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு போய் பிரசங்கம் பண்ணிவிடுவார். சரி, அங்கே பிரசங்கம் பண்ணுறாருன்னு ஜெயிலுக்குள்ளே வச்சா வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு லெட்டர் எழுதிடுவார். 2000 வருஷமாக மூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. அன்றைக்கி அவர் பண்ண மினிஸ்ட்ரி பண்ண ஆட்கள் கூட இல்லை, இப்போ இல்லை, அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவர் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து பண்ண மினிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அவர் எழுதின லெட்டர்ஸ் இன்னைய வரைக்கும் அதை வந்து மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளுமே நம்மளோட மினிஸ்ட்ரி இந்த 2 வகையில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினது, நீ இன்றைக்கி ஜனங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுற இடங்களுக்கு போகிறோம், என்ன மினிஸ்ட்ரியோ ட்ராக்ஸ் கொடுக்குறோமோ, சர்ச் நடத்துகிறோமோ, அப்படி இல்லைனா ஒரு டீச்சிங் பண்ணுறோமோ, அது அன்னைக்குள்ள ஜென்ரேஷன். ஒருவேளை அவங்களுக்கோ இல்லை அடுத்து உள்ள ஜென்ரேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அதுக்கப்புறம் அது இல்லாமல் கூட போயிடும். நிறைய ஊழியங்கள் அடுத்து இல்லாமல் கூட போயிடுச்சு. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே உட்காந்து ஒரு மினிஸ்ட்ரி பண்ணுறீங்கல்ல, அதில் இப்போ கூட ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார், இப்போ நிறைய பேர் எழுதுறதில்ல அப்படின்னாரு. ட்ரூ ஃபேக்ட் அது. நம்ம யாருமே எழுதுறதில்ல. இப்போ நம்ம எல்லாமே டிஜிட்டலி சேவ் பண்ணுறவங்களா மைண்ட் செட் வந்துட்டோம். முந்தி எல்லாத்தையுமே எழுதுவாங்க. அந்த எழுதுறது தான் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஊழியம் பண்ணும். அப்போ அந்த எழுதுறதை இப்போ நம்ம இது ஒன்று பண்ணி வச்சுருக்கோம்ல, மேபி வருகை தாமதிச்சா நாம் இல்லாமல் போனாலும் இந்த ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி கூட இது யூஸ்ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அதோட ரிசல்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ப்ரைஸ் லார்ட். ஃபஸ்ட்டு மாடல் ஹூ இஸ் காட் ஹூ இஸ் மேன் தீமில் ஆரம்பித்தோம், 6வது எபிசோடில் ஆரம்பித்தோம்.
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் கேட்டீங்க ஒரு இந்த மாடல் எத்தனை எபிசோட்ஸ் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 5 இல்லாட்டி 6 போகும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் இன்னும் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி 22வது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவனுடைய வியூ வேற மாதிரி இருந்திருக்கு. நம்ம பார்வை எப்பவுமே ரொம்ப ஷார்ட் சைடாக தான் இருக்குது, குறுகின பார்வையாக இருக்குது. அவரு தான் ரொம்ப ஒய்டாக இருக்குது. சரி, ஸோ இப்போ இதில் இந்த ஹூ இஸ் காட் ஹூ இஸ் மேனுங்கிற அந்த கடைசி எபிசோட்ஸ் இது இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் போகும். இது அந்த கடைசி கன்க்ளூஷன் லெவலுக்கு வந்துட்டு இருக்கோம்னு வச்சிங்களேன். ஓகே. இதில் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பார்க்கணும் அப்படின்னா, எதுக்கு ஆண்டவர் 2 மரத்தை வச்சாரு, அப்புறம் ஏன் வந்து ஜோம் பண்ணா தான் அவருக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து எதுக்கு ஜோம் பண்ணாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கடைசி ஒரு 3-4 இதில் வந்து இப்போ நிற்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி என்ன நம்ம ப்ரைமரியாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கொஷின் கேட்பாங்க, கிருபை இருக்கு, நான் எதுக்கு வேலை செய்யணும்? ஓகே. நான் இதை ரொம்ப முக்கியமாக நான் இதை பார்க்குறேன்னா, இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்சி இருக்கு இல்லையா, இது இவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இவங்க ஏஐ ஜென்ரேஷன். ஓகே. ஏஐ ஜென்ரேஷன் எப்படின்னா, நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். முந்தி நம்ம டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி ஒரு கொஷின் கேட்டு கூகுளில் ஒரு 10 பேர் எழுதியிருப்பாங்க. அதை அந்தந்த வெப்சைட்ஸில் போய் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுப்போம். சாட் ஜிபிடியில் முந்தி வந்த புதுசில் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, டைப் பண்ணி நம்ம அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்போ யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாய்ஸ் சாட் ஜிபிடியில் பேசுவோம், அது வந்து வேர்ட்ஸாக மாற்றிடும், ஆன்சர் அது சொல்லும். அப்படி தான் யூஸ்வலாக இப்போ இருக்குது. இப்போ எல்லாமே வாய்ஸ் சேட்டு அதுவே உங்களுக்கு இதாக மாற்றிக்குது. அது பார்த்தேன் நான். ஆமாம். ஸோ இப்போ இவங்களுக்கு என்ன, இவங்க வந்து இந்த தீமில் கிரேஸை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதை ப்ரெசென்ட் பண்ணும்போது எப்படி யூஸ்வலாக சொல்லுவாங்க, கடவுள் எல்லாமே நம்மளுக்கு சம்பாதிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதை இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுன்னா, இந்த ஏஐயோட மேட்ச் பண்ணிக்கும். ஓகே. அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், சும்மா இருந்தால் போதும். அது இப்போ எல்லாத்துலேயுமே இது வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது ஒரு மனிதனுடையதான அன்றாட வாழ்க்கையை கூட எழுந்திரிச்சு போய் நீங்கள் வந்துட்டு சுவிட்சு போட்ட காலம் ஒன்று இருந்துச்சு, டிவி ஆன் பண்ண காலம் இருந்துச்சு, அப்புறம் உட்காந்துக்கிட்டே ரிமோட் ஆன் பண்ண ஒன்று காலம் இருந்துச்சு. இதில் கூட ஒரு சின்ன வேலை ஒன்று ரிமோட் ஆன் பண்ணுறதுன்னு ஒன்று இருந்தது. இப்போது ரிமோட் ஆன் பண்ணுறது கூட கிடையாது, வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹோம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸ்மார்ட் ஹோமெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணிடலாம், ஏசி ஆன் பண்ணு. ஏன்னா வீட்டுக்கு வந்த பிறகு ஆன் பண்ணால் அந்த சூடு இருக்குன்றதுனால ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் ஃபோனில் நீங்கள் அந்த கமெண்ட் கொடுத்தல ஆப்பில் கொடுத்தீங்கன்னா அது வீட்டில் ஏசி ஆன் பண்ணிவிடும். ஓ, நீங்கள் இப்போ வந்து நீங்கள் அதில் இன்னும் இருக்குது ஸ்மார்ட் ஹோம்னு சொல்லி ஒரே பிராண்டை வந்து இப்போ அது பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ இருக்குது, இப்போ வந்துடுச்சான ஒரே பிராண்டில் உள்ள ஒரே கம்பெனியில் உள்ள எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கம்பெனியோடது பிராண்டட் நீங்கள் ஒன்று வாங்குறீங்க, அந்த பிராண்டில் ஏசி, அந்த பிராண்டில் ஃப்ரிட்ஜு, அந்த பிராண்டில் டிவி, அதே பிராண்டில் வாஷிங் மிஷின், அதே பிராண்டில் வந்து மைக்ரோ ஓவன், அதே பிராண்டில் ஃப்ரையர், எல்லாமே நீங்கள் வாங்கிட்டீங்க. வச்சுட்டிங்கன்னா டோட்டலாகவே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துறாங்க, உங்கள் வைஃபையில் கனெக்ட் பண்ணிடுறாங்க வீடை. சரிங்களா? அதில் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு பிரதர் நமக்கு அதில் இருக்கார், அவரோட உட்காந்து பேசும்போது அவர் சொன்னார், நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் என் டைமுக்கு. அவர் என்ன சொன்னார், இப்போ உங்கள் ஏசியில் ரிப்பேர் ஆக போகுது, இல்லை ஏதோ ஒரு பார்ட் வீக்காக இருக்குன்னா அது வைஃபையில் அதுவே கண்டுபிடிச்சிடும், இது வீக்காக இருக்குது, இதை மாற்றுங்கன்னு அதுவே சொல்லிடும். யாருக்கு சொல்லிடும்னா உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன் மெயில் போட்டுரும், இந்த இது நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிடும். அந்த கஸ்டமர் கேருக்கு அது ஃபோன் பண்ணி இந்த பார்ட் வீக் ஆகுது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அது மெயில் அனுப்பிச்சிடும். அங்கே ஒரு ஏஐ இருக்கும்ல, அதை ரிசீவ் பண்ணி அது அந்த பர்டிகுலர் பர்சனை அனுப்பிவிடும். அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி இந்த வீட்டுக்கு இப்போ இது தேவைப்படுதுன்ட்டு உங்களுக்கு மெயில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இவங்க வருவாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் மெயில் பார்க்கலன்னா அவங்க வந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எப்படி. ஆனால் பார்த்தா அந்த பார்ட் அங்கே வீக் ஆகிருக்கும். ஆனால் இதில் ஒரு டேஞ்சர் ஒன்று இருக்குது, நம்ம அதையும் பதிவு பண்ணிடுவோம். மிகப்பெரிய டேஞ்சர் இருக்குது. இப்போ உங்கள் ஏசியை வாட்ச் பண்ணுதா, ஏதோ ஒரு காமனாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏஐ ஒன்று இருக்குது, அது உங்கள் வீட்டோடைய தானே ஏசியை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்குது, ஃப்ரிட்ஜை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அதுவே சொல்லுது இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, ஏசியை குறைச்சிக்கலாம், அது குறைச்சிருது. இந்த ரூமில் ஆள் இல்லை, இந்த வீட்டுக்கு லைட்டு வேணும்னா அந்த லைட் ஆஃப் பண்ணிடுது. அதுவே எல்லாமே இது பண்ணிக்குது. சார் இவ்வளோ பண்ணக்கூடியது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு யோசிக்காதா? தாராளமாக தெரியுமே. நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறது ரெக்கார்ட் ஆகாதா இல்லையா? நாளைக்கு ஒரு டிக்டேட்டர்ஷிப் வேர்ல்டு உள்ளே வரும்போது உங்கள் வீட்டை ஒன்று கண்காணிக்கிறது எவ்வளோ ஈஸி. உங்களை வீட்டுக்குள்ளே கூட நீங்கள் பேச முடியாது.
நீங்கள் ஒரு ஸ்லேவரி இடத்துக்கு போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னா, டெக்னாலஜியில் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கிறோம். இதுதான் கிரேஸில் இருக்குன்ற இவங்க சொல்லக்கூடிய கிரேஸில் இருக்குது. அதான் இவங்க சொல்லக்கூடிய கிரேஸில் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய கிரேஸில் இருக்குது. இந்த சினாரியோ வச்சு இவங்க வந்து கிரியையை ஒன்றுமே செய்ய வேணாம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒழுங்காக நல்லா போய் எஃபர்ட் போடணும், நல்லா போய் ஊழியம் பண்ணணும். ரிகார்ட்லெஸ் அது அவங்க செக்குலர் ஒர்க் ஆகட்டும் இல்லாட்டி வந்து ஊழியம் ஆகட்டும், ரிகார்ட்லெஸ் ரெண்டையுமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன, இவங்க அடுத்த என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா நீங்கள் கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கிருபை தான் முக்கியம், நீங்கள் வந்து டாக்டரினலி நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இப்போது எஸ்பெஷலி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கும் வந்திருக்கு. நான் வந்து கிரியையில்லா விசுவாசம் செத்ததுன்னு பைபிளில் இருக்குது. நீங்கள் வந்து கிருபையை விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் எனக்கு எல்லாம் செஞ்சுட்டாருன்னு. ஆனால் உங்ககிட்ட ஒரு கிரியை அவர் கம்பல்சரி எதிர்பார்க்குறாரு. நீங்கள் சிலுவை சுமக்க வேண்டியதில்லை, பட் உங்கள் சிலுவையை நீங்கள் பின்னாடி எடுத்துக்கிட்டு வான்னு அவர் சொல்லியும் இருக்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடை பிடிச்சிக்கிறாங்க, அதில் பிளண்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படியே பியூட்டி புட்டுன்னா பியூட்டி புட்டுன்ற மாதிரி அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன பைபிள் சொல்ல வருது, காடோடையதான இன்டென்ஷன் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது. இப்போ இதை தான் இப்போ இன்றைக்கி ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். நல்ல முக்கியமான டாபிக். ஸோ பைபிளை பொறுத்தளவுக்கு பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக பைபிளுடைய பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் உங்கள் தாட் சொல்லுங்கள். வசனம் சொல்லுது, ஏசாயா 34:6 வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது, அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். இது வந்து ஆக்சுவலி ஒரு பைபிளுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு டிஸ்டிங்ஷன். வேறு எந்த புக்லையுமே நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. 40 ஆத்தர் எழுதியிருப்பாங்க, ஆனால் வசனத்துக்கு ஒரு ஜோடிங்கிறது மினிமம் ஒன்னாச்சு கட்டாயமாக இருக்கும். ஒரு பேர் இல்லாமல் ஒரு வசனம் இருக்கவே இருக்காது. இந்த பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா தான் எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வரும். இதை யார் நம்மளுக்கு இந்த நூல் கோர்க்கிற மாதிரி இப்படி ஊசியில் நூல் கோர்த்து இந்த ஒவ்வொரு இதாக கோர்த்து போகிற மாதிரி அதை யார் பண்ணுவான்னு இந்த வசனம் சொல்லுது அப்படின்னா, அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும். அது அந்த கோர்க்கிற வேலையை யார் பண்ணுவா அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் பண்ணுவார். எந்த வழியில் அந்த நூல் கோர்த்துட்டு ஆண்டவர் ஹோலி ஸ்பிரிட் கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னா அவர் வந்து நம்ம பைபிள் டீச்சர்னு யூஸ்வலாக நம்ம சொல்கிறோம். அதான் ஹோலி ஸ்பிரிட்டோடைய நிறைவில் இருந்து ஹோலி ஸ்பிரிட்டை தனக்குள்ளேருந்து அவர் பேச வச்சுட்டாருன்னா அவர் தான் கரெக்ட் பைபிள் டீச்சர். அந்த சீக்வன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இவங்க இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிரியைன்னு நம்ம சொன்ன உடனே இவங்க எதோட போய் இதை மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, கிருபையோட மேட்ச் பண்ணி இது தேவையில்லை, கிருபை தான் முக்கியம். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், கிருபை இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதை நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயும் பார்த்தோம், இதுக்கு அடுத்த எபிசோட்லேயும் நம்ம பார்ப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி பாடம் நடத்திட்டு இருக்கும்போது பையன் எந்திரிச்சு சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணியில் இருக்க ஏதாவது டவுட்டுன்னு கேட்டால் நம்ம எப்படியோ பார்ப்போம். அது வந்து இன்கோஹரண்ட். அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு விஷயம் கிடையாது. கெமிஸ்ட்ரிங்கிறது வேற, அது வந்து ஒரு 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 சப்ஜெக்ட், ஒரு கெமிக்கலை பற்றி படிக்கிறது. இது லிட்ரேச்சர். அந்த கொஷனை பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் போய் வேற ஏதோ சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை போய் கனெக்ட் பண்ணால் அது எப்படி ஒரு தப்புன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி தான் கிரியையே தேவையில்லை அப்படின்ட்டு கிருபையை ஒத்துட்டு இவங்க ரெண்டும் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்டர்னை தான் நம்ம இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு காட்ஸ் கிரேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். நல்ல டாபிக். நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமான. ஏன்னா இந்த கிருபையை கிரேஸு, ஹைப்பர் கிரேஸு, சூப்பர் கிரேஸுன்னெலாம் நிறையா இருக்குது. அதுக்கு பேரில் நிறையா வச்சுருக்காங்க. இவங்க அந்த கிருபையை கொண்டு போகிறாங்க. நான் எப்போவுமே சொல்வேன், எது ஒன்றுமே நிறையா ஆயிடுச்சுன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு தான். எது ஒன்றுமே அப்படி தான் வச்சுக்கோங்க. ஸோ காட் வந்து எல்லாத்தையும் சரி விகிதாச்சார அளவில் தான் அது என்ன பண்ணியிருக்காருன்னு மிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கட்டும், உங்கள் உடம்புக்கு நல்லதாகவே இருக்கட்டும், அதுக்குன்னு வெறும் ஸ்வீட்டே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சுகர் தான் உங்களுக்கு பாடியில் ஏறும் இல்லையா? எல்லா இதுவும் வேணும், எல்லா சத்தும் நமக்கு வேணும், ப்ரோட்டீன் வேணும், எல்லாம் வேணும். அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு பீரியட், இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷனாக பால் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் உட்காந்துக்கிட்டு கிருபை தான், நீ ஒன்றுமே செய்ய வேணாம், ஒன்றுமே. ஆனால் இவங்க செய்கிறாங்க, பேசுகிறவங்க செய்கிறாங்க, தங்கள் பிள்ளைகளை செய்ய வைக்கிறாங்க. ஆனால் உட்காந்து கேட்குறவனை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க ஏதாவது ஒன்று நூதனமாக பேசினா அவன் கை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் பேசுகிற ஆட்கள் இருக்காங்களே, இவங்க கிரியை செய்கிறாங்க, நான் பார்க்குறேன், இவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் பேசும்போது பயங்கரமாக பேசுகிறாங்க. சரி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஏன் நம்ம கிரியை தேவை,
எதனால் அது காட் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எகு பற்றியான ஜெகு நம்ம படிக்கிறோம், ராஜாக்களில் படிக்கிறோம். எகு வந்து என்ன பண்ணுறாரு, ஏசபேலுடைய காரியத்தை எல்லாத்தையும் அழிக்கிறார். அழிச்சதுக்கு காட் அவருக்கு ஒரு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 10:30 வாசிக்கிறோம். கர்த்தர் எகுவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்திற்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். யெகூ என்ன பண்றாரு அப்படின்னா, ஏசபேலுடைய காரியத்தை மொத்தம் அழிக்கிறார். இந்த ஒரே ஒரு காரியத்தை பார்த்து காட் ரொம்ப கம்ஃபர்ட், அவர் மனசுல ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. 4 ஜெனரேஷனா வந்து உன்னுடைய வம்சம் வந்து இஸ்ரவேல் மேல ஆளுகை செய்யும், ராஜாவா இருப்பாங்கன்னு சொல்றாரு. அவங்க தவறுறாங்க ஆக்சுவலி. அதை நம்ம மொத்தமாக படிச்சு அவங்களுடைய வரலாறு நம்ம இதில் படிச்சு ராஜாக்களை படிக்கும்போது அவங்க தவறுறாங்க. இஸ்ரேலை சிறுகப்படுத்துறாரு, ஆனால் ராஜாவாக இருந்து அவர் தள்ளவே மாட்டார். அந்த 4 ஜென்ரேஷன் வரைக்கும் அது போகும். எனக்கு ஒரு யோசனை வந்தது, இதை நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்னொரு சைடு எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஒரு ஏசபேலையும் ஏசபேலுடைய காரியத்தையும் அழிக்கிறது அவ்வளோ கஷ்டமா காடுக்கு? பார்வோனை 1/2 செகண்ட்ல அழிச்சு தள்ளிட்டார். மோசேக்கு விரோதமாக பேசினவங்கள பூமி பிளந்து உள்ள இழுத்துருச்சு. ஏசபேலுன்னு அவ்வளோ பெரிய ஆளா? நேச்சரை புல்லு தண்ணி வச்சுட்டார் இமிடியேட்டா. அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதேன்னு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தா அது நீங்கள் சொன்ன மாதிரி நெபுகாத் நேச்சாரை அவனுக்கு அந்த மூளையே வேலை செய்யறத 1/2 செகண்ட்ல மாற்ற முடிஞ்சு. அவருக்கு எல்லாமே அவர் கையில் இருக்கு. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யெகூவை போய் ஒரு பாராட்டி சீராட்டி இவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி 4 தலைமுறையா, ஒரு தலைமுறையில் 4 தலைமுறையா அவனுடைய வம்சமே நிற்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதனால அப்படின்னா, ஏசபேலையும் ஏசபேலுடைய காரியத்தை அழிச்சதுனால அப்படிங்கிறதான் பிரைமரி ரீசனா அவர் சொல்றாரு. ஏசபேலை கடவுளை அழிக்க முடியாத அளவுக்கு அவ பெரிய ஆளா? அவ ஒண்ணுமே கிடையாது. நேபுகாத்நேச்சாரையும் நீங்க சொன்ன இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது நேபுகாத்நேச்சாரை கம்பேர் பண்ணும்போது ஷீ இஸ் நத்திங். ஒண்ணுமே கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு திராட்சை தோட்டத்துக்காக ஒரு வேலையை பார்த்து பண்ற ஒரு கீழ்த்தரமான, ஒரு மட்டமான, ஒரு சிறிய அளவுல திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவளை அழிச்சதுல ஏன் அவர் அவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது மேக்சிமம் விஷயத்த காட் மனுஷனை வச்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இல்லாட்டி மனுஷன் மூலமா அச்சீவ் பண்ணணும் தான் மேக்சிமம் நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இங்கே தான் நம்ம இவ்வளோ எபிசோட்ஸாக நம்ம ஃபண்டமெண்டலாக ஒரு ஐடியா வச்சு பேசியிருப்போம். மனுஷங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம்னு ஒன்று கொடுக்குறாரு. அதுதான் ஹியூமன் அட்டானமி. ஓகே, மனுஷனுக்கு இண்டிவிஜுவலாக எனக்கு அட்டானமி கொடுத்துருக்காரு. இதை நம்ம சுயாட்சின்ற பல எபிசோட்ஸ்க்கு முன்னாடி பேசணும். என்னோட இண்டிவிஜுவல் லிமிட்டில் எனக்கு ஒரு அட்டானமி கொடுத்துருக்காரு, அதிகாரம். அதான் தன்னாட்சி. என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன சொல்கிறது, ஆண்டு கொள்றதுக்கு அதிகாரம். அதான் நம்ம இன்னொரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்த்தோம். ஏன் இருதயத்துக்குள்ளே கடவுளே வரணும்னா இருந்தால் கூட அவர் வாசலேருந்து கதவு தான் தட்டணும், உள்ளே வர்றதுக்கு நான் அனுமதி கொடுத்தா தான் வரணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன் ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம். நம்ம விருப்பத்தை தெரிவிச்சாதான், நான் என்னுடைய அக்செப்டன்ஸில் தான் காட் வேலை செய்ய முடியும். அதுக்கு ஜெபம் அடித்தளமாக இருக்குங்கிறத நம்ம போன எபிசோட்ஸும் அதுக்கு முந்தின எபிசோட்ஸும் பார்த்தோம். ஹியூமன் பீயிங்ஸுக்கு இண்டிவிஜுவல் அட்டானமி இருக்கு அண்ட் கலெக்டிவ் அட்டானமி. இந்த பூமியை மனுஷ அதிகாரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற அதுலேருந்து எடுக்கிறோம். அவன் மனுஷனுக்கு இந்த உலகத்து மேலே அவனுக்கு அதிகாரம் இருக்கு, நம்மளுக்கு கொடுத்த அதிகாரம். அதான் ஆட்சி செய்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் இருக்கிறதுனால காட் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, மேக்சிமம் விஷயத்த மனுஷன் மூலமாக பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். அவரே செய்யலாம், அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், தூதர்களை வச்சு பண்ணிடலாம். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடிங்கிறாரு. பூமி சுத்திக்கிட்டு இருக்கிறது அவருடைய கமாண்ட், அவருடைய வார்த்தையில் இருக்க வல்லமையில தான் இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனையே இல்லாமல் ஓடிட்டு இருக்கு. எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஏன் மனுஷனை வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டதுனால மேக்சிமம் டு த வே பாசிபிள் அவர் மனுஷனை வச்சு தான் அவர் செய்யணும்னு நினைக்கிறார். இது என்னன்னா, மனுஷன்தான் அவரை, நீங்கள் பூமியில் எதை வச்சு அவர் செய்கிறாரோ அது மனுஷனுக்கு ஈக்குவலான விஷயமா தான் இருக்கும். அவன் தான் அதுக்கு சரிசமமாக இருக்க முடியும். இப்போ அவர் இறங்கினார்னா இப்போ எப்படி ஆகிடும்னா, கோலியாத்தும் டேவிடு மாதிரி ஆகிடும். இவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பார்வோன்ட்டு இவர் இறங்கி சண்டை போட்டார்னா அது நல்லா இருக்காது. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த செங்கடலை பிளக்கிறதுக்கு கூட அவர் சொல்கிறாரு, நீ எங்கிட்ட ஏன் பேசிகிட்டு இருக்க, கோலை கொண்டு போய் செங்கடல் மேலே காட்டு அப்படிம்பார். மோசேகிட்ட சொல்லுவார், என்னிடத்தில் முறை எடுக்கிறது என்ன, ஐ கேவ் த பவர், உங்ககிட்ட தான் அது இருக்குது, நீ போய் அது அந்த கோலை நீட்டின உடனே அந்த கேள்வி கேட்பார், என்னிடத்தில் முறை எடுக்கிறது என்ன, நீ பார்வோனுக்கு நீ ஈக்குவல், நான் இறங்கி அவங்ககிட்ட சண்டை பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஒன்று பண்ணலாம், ஒரு தூதனை அனுப்பி நான் பண்ணிப்பேன்.
ஸோ நான் உன்னை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்னா, இந்த பூமியில இருக்கிற எப்பேற்பட்ட விஷயத்தையும் உன்னை வச்சு நான் செய்வேன். ஏன்னா நீ அந்த அளவுக்கு எலிஜிபிள். நான் பண்ணி வச்சிருக்கேன் அதை. எக்ஸாக்டா சொன்னீங்க. ஸோ அப்போ நம்ம கிரியை எதை குறிக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, காடோட நம்ம எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்றோம். கிருபைக்கு ஆல்டர்னேட்டிவ் கிரியை கிடையாது ஆக்சுவலி. அதுதான் நம்ம அந்த கனெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, இதை எதோட நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய கிரியை எதை குறிக்குதுன்னா, ஐ எம் வில்லிங் டு ஒர்க் வித் யூ. நீங்க சொல்றதை நான் நிறைவேற்றதுக்கு நான் வில்லிங்கா இருக்கேன். வில்லிங்கா இருந்தால் கட்டாயமா நம்ம செயல்படுவோம் இல்லையா. நம்மளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு, கட்டாயமா யாரும் கம்பல் பண்ணலைன்னா கூட அதை நம்ம செய்யறதுக்கு முற்படுவோம். அந்த முற்படுற ஒரு விஷயத்தை தான் நம்ம கிரியைன்னு பார்க்குறோம். இப்போ காடோடையதான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை செய்யறதுக்கு கிருபை இருந்தால் தான் செய்ய முடியும். மாற்றுக்கருத்தே இல்லை. மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அவர் சித்தத்தின்படி நம்ம கிரியை செய்ய வேண்டி இருக்கு. டெஃபினட்டா இருக்கு. டெஃபினட்டாக இருக்கு. இல்லை நான் செய்ய மாட்டேன்னாலும் அங்கே அது வேலை செய்யாது. இல்லை நான் தப்பாக செஞ்சாலும் அங்கே மிஸ்டேக்காக போயிடும். கரெக்ட் இல்லையா? என்னால தான் இது நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அது நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணுவோம். அப்போ நான் செய்ய வேண்டிய கிரியை நான் கண்டிப்பாக செய்யணும். அப்படி செய்யும் போது நான் கர்த்தருடைய கிருபையோடு கூட ஒத்து போறேன். அதை நான் செய்யறதுக்கு பிரியப்படுறேன். நான் காட்டுறேன் அதுக்கு. எக்ஸாக்டா சொன்னீங்க. இதை கிரியைன்னு சொல்றதை விட இதுக்கு பெட்டர் வேர்ட் நான் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டது, எனக்கு காட் புரிய வச்சது, இது எனக்கு கொடுத்த உரிமை. ஓகே, இது எனக்கு கொடுத்த உரிமை, இது எனக்கு கொடுத்த கடமை, இதுக்கு எனக்கு உட்பட்ட ரைட்ஸ். ஏன் இந்த அட்டானமின்னு சொல்றோம் இல்லையா, என்னுடைய சுயாட்சிக்கு உட்பட்ட கடமை, உரிமை, ரைட். இதை செய்யறதும் செய்யாததும் என்கிட்ட இருக்க விருப்பம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எனக்கு தோணுது. கெத்செமனேல கிரைஸ்ட் வந்து பிதாவை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது. இப்போ கிரைஸ்டுக்கு ஒரு லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை இறக்கவும் பவர் இருக்கு அந்த இடத்துல. ஜான் 13 இருக்கு, யோவான் 13 பிதாவாகிய தேவன் தாமே சகலவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ கிரைஸ்டுக்கு இப்போ தன் சுயாதீனத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனால் இவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. பரலோகம் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கு. இயேசு இப்படி தான் சிலுவைக்கு போகணும், இப்படி தான் பண்ணணுன்றது இருக்கு. இப்போ கிரைஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அதை வில்லிங்காக போய் ஏற்றுக்கிறாரு. நான் அதை செய்கிறேன், எனக்கு இப்படி நிறைய இருக்கு, ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, நீங்கள் சொல்கிறபடி நான் அதை செய்கிறேன். அந்த கிருபையும் இந்த கிரியையும் ஒன்றா சேருது. உங்களே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எடுத்துக்கிறேன். உங்கள் மினிஸ்ட்ரி ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவீங்கிறத நான் பார்த்துருக்கேன். இது காட்ஸுடைய ஸ்பிரிட் எந்த அளவுக்கு அங்கே வேலை செய்கிறாருங்கிறதையும் நிறைய பேர் டெஸ்டிமனி சொல்லி நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இப்போ ரெவலேஷன் கொடுக்குறது காடு, கிருபை. உங்களுக்கு வந்து அதை நீங்கள் அதை போய் அதை ஆர்டிகுலேட் பண்ணி சொல்கிற அந்த ஒரு கிஃப்ட்டுங்கிறத அதுவும் கிருபண்டே வச்சுக்கும். 100% கிருபை வச்சுக்கும். எல்லாமே கிருபை. அவங்க மனுஷன் கேட்குறாங்க, கேட்டுட்டு அவன் மனசில் கிரியை செய்கிறதும் ஆண்டவருடைய ஆவியானவர் இதெல்லாமே. ஆனால் இதெல்லாம் கிருபை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போவீங்க, அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு எஃபர்ட் ஒன்று போடுவீங்க. அது காடுகிட்ட கேட்குறதுக்குன்னு ஒரு இடத்துல நீங்கள் போய் உட்காந்து ஜோம் பண்ணுவீங்க. இது எல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்கள் சுயாட்சியில் உட்பட்ட உங்களுக்கு காடு கொடுத்த உரிமை. இதை நீங்கள் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். கரெக்டுங்களா? 100%. இதுதான் நம்ம போர்ஷன். நம்மளுக்கு நம்ம சுயாட்சியில் ஆண்டவர் கொடுத்த விருப்பம். இதை நம்ம செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இதை நம்ம செய்யலைன்னா காடுடைய திட்டம் நிறைவேறாது. எனக்கு இது ஒரு எக்ஸாம்பிளில் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. எப்படின்னா, நான் இப்படி செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு போகிற வழியில் ஒரு வாழைத்தோப்பு இருக்குது. நான் ஒரு வாழைத்தோப்பை வாங்கி அந்த ஒரு வாழைப்பழத்தை நானே வந்து விதைச்சி அந்த வந்து நான் சாப்பிட்லாம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இல்லையா. நான் ஒரு பன்னாட்டு கம்பெனி இருக்குது, அந்த பன்னாட்டு கம்பெனியோடைய கடைக்கு போய் நான் போய் என்ன செய்யலாம், அந்த வாழைப்பழத்தை வாங்கலாம். பட் நான் என்ன செய்வேன்னா, இது பர்சனலாக நான் செய்கிறது, அதனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். நான் என்ன செய்வேன்னா, அந்த பன்னாட்டு கம்பெனி கடைக்கு போய் அதை வாங்க மாட்டேன். ரோட் சைடில் ஒருத்தர் இருக்கார்ல, பழம் கம்பேர் பண்ணால் ஹைஜீனிக்காக இருக்காது, என்ன வேணா இருக்கட்டும் அதுக்கு. ஆனால் இவர்கிட்ட நான் அதை வாங்குவேன். நான் என் மனைவிக்கிட்டையும் சொல்லுவேன், இவங்கக்கிட்ட வாங்குங்க, இவங்ககிட்ட நீ வாங்கு. என்ன ரீசன் அப்படின்னா, அவருக்கு அது வந்து அந்த பன்னாட்டு கம்பெனிக்கு அது தேவை கிடையாது, அவருக்கு அளவுக்கு அதிகமானது. அது ரீசன் நான் சொல்கிறேன். இவருக்கு அது அன்றாட வாழ்க்கை. ஸோ நமக்கு இது செய்ய முடியும். இதே தான் காட் என்கிட்ட சொன்னது. என்னால் இந்த காரியத்தை எல்லாத்தையும் நான் செய்ய முடியும். நான் ஏன் உன்னை வச்சு செய்கிறேன்னா, அதில் உனக்கு ஒரு பெனிஃபிட் உண்டு. இப்போ நான் செய்ய மாட்டேன்றதும் செய்யணுங்கிறதும் என் கையில் தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொன்னீங்க. இன்னொரு ஒரு விஷயம், நான் விசுவாசிக்கிறேன்,
நான் வேலையே செய்ய மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், எனக்கு புரிஞ்சது பைபிள்லேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது, அவர் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆமாம், அந்த வேர்டை விசுவாசிக்கல அவர். விசுவாசிக்கல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் வின் பண்ணுவோன்ற ஒரு பாதி நம்பிக்கை ஒருத்தருக்கு இருந்தால் அவர் போய் எலெக்ஷனில் போய் நின்று அது கேன்வாஸ் பண்ணுறது, 10 பேரை பார்க்குறது, எல்லா வேலையும் அந்த ஒரு மாதம் பண்ணுவார். கட்டாயமாக எனக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது எனக்கு அப்படிங்கிறத நம்பினார்னா அவர் வேலை செய்வார். ஒருத்தருக்கு நம்புறாரு, வாய்ப்பே இல்லை நான் ஜெயிக்கிறதுக்கு, அவர் வேலை பார்க்க மாட்டார். ஒருவேளை நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோம், ஒரு கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையை நம்புகிறோன்னா அதனுடைய இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த அளவுக்கு அதுக்கு அதை நோக்கி நான் வேலை செஞ்சு போகிறேன். ஒருவேளை நான் வேலையை செய்யலைன்னா அந்த கொடுத்த வார்த்தையை நான் நம்பவே இல்லைன்னு அர்த்தம். இவங்க யார் தெரியுங்களா? இந்த இது நீங்கள் சொன்னது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள்னா கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக 200 தொகுதி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்ட்டு. அதான் சொல்லிட்டாங்களே, 200 தொகுதியும் ஜெயிக்க போகிறோமே, அப்புறம் நம்ம ஏன் போய் ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் படுத்துருக்கலான்னா அந்த ஒரு மாதத்தில் அவங்க தோற்றுருவாங்க. அப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? அவங்க அந்த 200 தொகுதியை இன்னும் போய் சந்திப்பாங்க அவங்க. ஆமாம், எனக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது, 200 தொகுதி நான் ஜெயிப்பேன்னு ஒருத்தர் எனக்கு கருத்து கணிப்பு சொல்கிறாரு, நான் எந்த அளவுக்கு நான் போராடுவேன். ஒரு முதல்வர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. கருத்து கணிப்புகள் அப்படியே இருக்கட்டும், அதான் தன் தொண்டர்களுக்கு சொல்கிறாரு, நம்ம ஜெயிப்போன்னு கருத்து கணிப்பு சொல்லுது, அதை கேட்டுட்டு சோம்பேறியாக இருந்துடாதீங்க, நம்ம இன்னும் உழைக்கணும்னு அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டும் என்ன இவங்க நம்ம ஆட்கள் நம்ம பண்ணுவாங்க அப்படின்னா, காடு சொல்லிட்டார்ல, அப்புறம் எதுக்கு நான் வேலை செய்யணும். கிரேஸ் கேர்லெஸ்னஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ், அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தன்மையாக இவங்க யூஸ் பண்ண பழகிட்டோம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, அதுக்கு பேர் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஆவிக்குரிய எவல்யூஷன் தியரி. ஆவிக்குரிய எவல்யூஷன் தியரி, எக்ஸாக்ட்லி. ஸோ கிருபை இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்ம திரும்ப இதையும் சொல்கிறோம், அதை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பேசலாம். ரொம்ப 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 சந்தோஷம். நல்ல எக்ஸ்ப்ளனேஷன், ரொம்ப எளிமையான எக்ஸ்ப்ளனேஷன். நான் இதுதான் விரும்புவேன், டு ரீச் எவ்ரி ஒன் அப்படின்றது. ரொம்ப சந்தோஷம் பிரதர் நீங்கள் வந்தது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். பிரதருடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைசோ பைபிள் அந்த சேனலை போய் பாருங்கள். நம்மளது இதே காரியம் YTVலையும் வருது, HLMலையும் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வருகிறது. அதுலேயும் இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால், வருகை தாமதிக்குமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.